இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் சார் நீங்க? என்ன வேணும்? இல்ல இங்க சங்கர் அவர் வீட்ல இல்லீங்களே. என்ன விஷயம்? இந்த ஆள் அந்த பொண்ணு கூட வந்தவனாச்சே, இவன் எப்படி இங்கே வந்தான்? இல்ல ஒரு முக்கியமான வேலையா அவரை பார்க்கணும், அதுக்காக தான் தேடி வந்தேன். சரி, அவர் எப்போ வருவாரு? அது தெரியல சார். சரி. இன்னமும் சரியில்லையே. இந்த அம்மா வேற பயந்து பயந்து பேசுறாங்க. குழந்தை வேற உள்ள திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. சரிங்க, நான் மறுபடியும் வந்து பார்த்துக்கிறேன். ஏய், ஐயோ, ஒருத்தர் ஃபோன் தர மாட்டேங்கிறாங்களே. நான் யார்கிட்ட போய் வாங்குவேன்? இல்லங்க, கோயில தான் இருக்கு. என் ஃபோன் கீழே வந்து உடஞ்சிருச்சு. நான் அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும். உங்க ஃபோனை கொடுங்களேன் ப்ளீஸ்மா. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, அண்ணனோட நம்பர் வேற தெரியாது. அண்ணனுக்கு எப்படி நான் ஃபோன் பண்றது? இதுக்கு தான் எப்பவுமே வேண்டியவங்க நம்பரை மனப்பாடமா வச்சுக்கணும். மாமா, ஒரு நிமிஷம், நம்பர் வேற மறந்து போச்சுமா. மாமா, என்ன மாமா, அப்பாக்கு ஃபோன் பண்ணாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஃபோன் பண்ணி பேசுங்க. நம்பர் தெரியலடா தம்பி. தெரியலன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அப்பா நம்பர் தான் எனக்கு தெரியுமே. சொல்லுப்பா. அண்ணே, எடுங்கண்ணே. வர வர மித்ரா கூட சேர்ந்து நானும் முழு கிரிமினலாவே ஆயிட்டேன். அன்னைக்கு பாரதி சாமி வந்து ஆடின ஆட்டத்தை பார்த்து இனிமே பாரதி விஷயத்துல குறுக்க வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மித்ரா மறுபடியும் சாமி காரியத்திலேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. பாரதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த அம்மன் நம்மள சும்மா விட மாட்டா. எப்படி இருந்தாலும் இந்த பாவத்தை கையேந்த நான் தயாரா இல்ல. எப்படியாவது மித்ராவுக்கு தெரியாம ஆதி கிட்ட இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ஆதி வந்தாதான் பாரதிக்கு எதுவும் ஆகாம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா தலையில தேங்காய் உடைச்சு பாரதி மண்ணை உடைச்சு செத்து போயிட்டா அப்புறம் அவ்வளவுதான். அண்ணா, எனக்கு உங்க போன் மட்டும் தரீங்களா? பேசி தந்துடுறேன். ஏமா, அதான் உன் கையில போன் வச்சிருக்கியமா? போன்ல சார்ஜ் இல்லைண்ணா, ஒரு எமர்ஜென்சி. சரி சரி, இந்தா. கால் வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, நீங்க தேடிட்டு இருக்கிற தாலி. ஹலோ ஹலோ,